இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தாலி என் கழுத்துல தொங்கிக்கிட்டு என் இதயத்தை தொடும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என் இதயத்தோட துடிப்பா நீங்க மாறி நீங்க தான் எனக்கு உயிர் கொடுக்கற மாதிரி தோணும். நான் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேனா? நீங்க ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா நான் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க எப்பவும் இப்படிதான் ஏதோ சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்க. நீங்க இப்ப சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு லக்ஷ்மி. நீங்க கூட நல்லவரு தான். என்ன காப்பி அடிக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் உண்மையா தாங்க சொல்றேன். அப்படியா? அப்படின்னா நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லையே. என்னமோங்க, உண்மையை சொல்லணும்னா நீங்களும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எதுக்கு? எங்க பெருமை வந்துருமோன்ற ஒரு பயம்தான். பெருமையா? அது எதுக்கு வரும்? பின்ன வராதா? தி கிரேட் மித்ரானந்தன் சாருக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன்னு தெரிஞ்சா பெருமையா இருக்காதா? ஏய் லக்ஷ்மி, என்ன ஆச்சு? ஏதோ குத்திருச்சு. இரு, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன். மித்ரா, இல்ல விருங்க, இது சின்ன அடி தானே, பரவாயில்ல விடுங்க. Are you sure? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. அப்பா, எவ்வளவு கன்சர்ன் காட்டுறான் பாத்தியா? பாத்துட்டு இருக்கேன். லக்ஷ்மி, இந்த டிஷ்யூ. சாப்பிடு. திரும்ப என்ன ஆச்சு? இல்ல, அப்ப கையில குத்துச்சு இல்ல, இப்ப அதுல காரம் பட்டதும் எரியுது. சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாது. சாப்பிடு. I am really very lucky. உன்னை வேற ஒரு பொண்ணு காதலிச்சு அவ முந்தானில முடிச்சுக்கிறதுக்குள்ள நான் ஏன் காதல்ல விழ வச்சிட்டேன். அப்படி இல்லைனா எவ்வளவு நல்ல பையனை நான் மிஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா? என்ன ஆன்சிகா, நீ என்னடானா உன் ஓல்டு மெமரிஸ பார்த்து பெருமைப்பட்டுட்டு இருக்க. அங்க என்னடானா லக்ஷ்மி அண்ணா கூட சேர்ந்து நியூ மெமரிஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. What do you mean ஆன்சிகா? நீ கொஞ்சம் கொஞ்சமா என் அண்ணனோட வாழ்க்கையில இருந்து பாஸ்டா மாறிட்டு வர. அந்த லக்ஷ்மி பிரசன்டா மாறிக்கிட்டே போறா. கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூச்சராவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்க அன்சிகா? எனக்கு எதுவுமே புரியல. அந்த லக்ஷ்மிக்காக
என் அண்ணன் கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கான். கம் ஆன் அன்சிகா, வாட் இஸ் திஸ்? ஆர் யூ ட்ரீமிங் ஆர் வாட்? கனவு கண்டுட்டு இருக்கிறது நான் இல்ல மனிஷா, நீதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கனவு உலகத்துல இருந்து வெளியே வா. என் அண்ணன் நிஜமாவே அந்த லக்ஷ்மிக்காக கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கான். நான் அவன்கிட்ட வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் பண்ணாதன்னு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமும் கேண்டில் லைட் டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கானா? I just can't believe this. அண்ணனை நீ கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வர்றது தப்பே கிடையாது. ஆனா இது உண்மை. உனக்கு லக்ஷ்மிய பிடிச்சிருக்கும் போது, அவ காதல்ல நீ விழுந்து மிதக்கணும் போது, இனிமே நான் எதுக்கு உன் வீட்ல உன் வாழ்க்கையில எதுக்கு இருக்கணும்? Will you stop it? இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். கேண்டில் லைட் டின்னர்னு வாய்க்கு வந்ததை உளறி என்ன மாட்டி விட்டது நீதான். நீ மட்டும் வாயை மூடிட்டு இருந்திருந்தா எனக்கு இப்ப இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. ஓ, அப்படின்னா நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா? இங்க பாரு மனிஷா, தப்ப பத்தி எல்லாம் நான் இப்ப எதுவும் பேசல. நான் லக்ஷ்மிக்காக கேண்டில் லைட் டின்னரை அரேஞ்ச் பண்ணதுனால அவளை நான் உயர்ந்த இடத்துலயும் வைக்கல, நீ குறைஞ்சு போயிட்டங்கிற அர்த்தமும் இல்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அவனாலதான் நான் இப்ப உயிரோட இருக்கேன். அவனாலதான் நான் இப்ப சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி அவளுக்கே தெரியாம எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா. அவ உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கா. எனக்கு அதுக்காக ஒரு சின்ன நன்றி உணர்வு கூட இருக்க கூடாதா? அப்படி இல்லைனா நான் ஒரு மனுஷன் தானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மித்ரா. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ உன்னோட மனசுல என் மேல இருக்கிற மதிப்பை எங்க குறைச்சிருவியோ, அவளுக்கும் மனசுல எங்க இடம் கொடுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு மித்ரா. இங்க பாரு மனிஷா, என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் நான் உனக்கு கொடுக்கிற மதிப்பு என்னைக்கும் குறையாது.